வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு கடும் கண்டனம். கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். போர்க்கால அடிப்படையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல். மின்துறை தனியார் மயம் மற்றும் கார்ப்பரேஷன் மைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பவர் ஏஜென்ட் என கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி. நிலத்தரகர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் பிறந்த நாள் அரசு சார்பில் கொண்டாட்டம். திருமுருக சிலைக்கு அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான நிகழ்வுகள். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் தங்களது பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தா மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் கடந்த சில தினங்களாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து 3வது நாளாக பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் அந்த மருத்துவமனையில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மருத்துவர்கள் கூறுகையில், பணிபுரியும் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான பணியிடம் வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போர்க்கால அடிப்படையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மின்துறை தனியார் மையம் மற்றும் கார்ப்பரேஷன் மைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையில் கடந்த 14ஆம் தேதி அன்று மாலை முதலியார்பேட்டை இயக்குதலும் மற்றும் பராமரிப்பு பிரிவில் மின் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த முருகையன் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். முருகையனின் மறைவை ஒட்டி 19ஆம் தேதியன்று காலை 10 மணி அளவில் மின்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது. மேலும் அன்று 11 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் நடத்தப்பட்டது. மின்துறை தனியார் மையம் மற்றும் கார்ப்பரேஷன் மைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் மின்துறையில் 850க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதின் காரணத்தினால் வேலை பளு அதிகரித்துள்ளதாகவும் இதனால் LD 631 உளைச்சல் ஏற்படுவதாகவும் மேலும் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக சமீப காலமாக தொடர்ந்து பல மின் விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். எனவே புதுச்சேரி அரசும் மின்துறை நிர்வாகம் உடனடியாக இவ்விஷயத்தில் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மின்சார விபத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீட்டினை வழங்க வேண்டும், மேலும் அந்த குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மின்துறை தனியார் மையம் மற்றும் கார்ப்பரேஷன் மைய எதிர்ப்பு போராட்ட குழுவின் தலைவர் தனிகாச்சலம் தலைமை தாங்கினார். போராட்ட குழுவின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் முன்னிலை வகித்தார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆலோசகர் ராமசாமி, பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பில் தடிகை வேலன் மற்றும் அனைத்து சங்க பொறுப்பாளர்கள் உத்ராடம், ரவிச்சந்திரன், பரத்குமார், திருமூர்த்தி, முருகன், சரவணன், கண்ணன் உள்ளிட்ட பலர் கண்டன உரை நிகழ்த்தினர். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக செந்தில்குமார் நன்றி கூறினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மின்துறையில் உள்ள அனைத்து பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பங்கேற்று புதுச்சேரி அரசுக்கும் மின்துறை நிர்வாகத்திற்கும் இடையே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மின்துறையில் உள்ள அனைத்து பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பங்கேற்று புதுச்சேரி அரசுக்கும் மின்துறை நிர்வாகத்திற்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். பவர் ஏஜென்ட் என கூறி 30 லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட நிலத்தரகர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கிருமாம்பாக்கத்தை அடுத்த ஈச்சங்காடு பகுதியை சேர்ந்தவர் கதிரவன். இவர் காட்டுக்குப்பத்தை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் அபிமன்னன் மகன் லட்சுமணன் என்பவரிடம் காட்டுக்குப்பம் பாக்யலட்சுமி நகர் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா அவென்யூவில் 4 பிளாட்டுகள் வாங்குவதற்கு முன்பணமாக 29,52,000 ரூபாயை கொடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த இடம் திண்டிவனத்தை சேர்ந்த ஜாலம் சந்த் சேட் மகன் வித்யாசந்த் என்பவருக்கு சொந்தமானதாகும். இந்த இடத்திற்கு தான் பவர் ஏஜென்ட் என்று கூறி லட்சுமணன் கடந்த 2018ஆம் ஆண்டு பணத்தை பெற்றுக் கொண்டதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து 2 வருட காலங்களாக நிலத்தை பதிவு செய்து தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் அந்த இடத்திற்கு பவர் ஏஜென்ட் இல்லை என்பது கதிரவனுக்கு தெரிய வந்தது. பதறி போன கதிரவன் பணத்தை திருப்பி தருமாறு லட்சுமணனிடம் கேட்டதற்கு அவர் தருவதாக கூறி இழுத்தடித்து வந்துள்ளார். இதனால் கதிரவன் இது குறித்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் இது சிவில் வழக்கு என்று கூறி வழக்கு பதிவு செய்யாமல் இருந்து வந்துள்ளனர். இதில் 2 லட்சம் ரூபாய் பணத்தை காசோலை மூலமாகவும் மீதம் உள்ள 27,52,000 பணத்தை ரொக்கமாகவும் கொடுத்துள்ளதால் முழு பணத்தை பெற்றுக் கொண்டதற்கு அவர் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இருப்பதாலும் தனக்கு தருவதாக சொல்லிய இடத்திற்கு தான் பவர் ஏஜென்ட் என கூறி மோசடி ஏற்பட்டதால்
இது கிரிமினல் வழக்காகும் என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி நிலத்தரகர் லட்சுமணன் மோசடியில் ஈடுபட்டிருப்பது உறுதியாக தெரிவதாகவும், எனவே இந்த புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து தர வேண்டும் என கிருமாப்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் லட்சுமணன் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து அவர் மீது கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி உதவி பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவி தொகை பெறும் பயனாளர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு 15 பயனாளிகளுக்கு நிதி உதவி பெறும் அட்டையை வழங்கினார். இதில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதிதிராவிட அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் மற்றும் ராஜு, ஏழுமலை, மிலிட்டரி முருகன், முருகேசன், திலகர், தட்சிணாமூர்த்தி, முத்து, தயாளன், பவித்ரன், பாலகுரு, சிலம்பு, நடராஜன், லூர்துநாதன், பிரவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவ விழாவை ஒட்டி காத்தவராயன் சுவாமிக்கு நடத்தப்பட்ட கும்பம் படைத்தல் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தின் ஆடி மாத 6ஆம் ஆண்டு திருப்போற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மன் உள்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பொங்கல் வைத்தல், திருத்தேர் வீதி உலா, ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை இரவு காத்தவாய சுவாமிக்கு கும்பம் படைத்தல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு மட்டன், சிக்கன், மீன், கருவாடு, ரம், விஸ்கி, பிராந்தி, பீர், பன் சுருட்டு ஆகியவை வைக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சேதராப்பட்டு கால்நடை இன அபிவிருத்தி கிளை நிலையத்தை 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிப்பதற்கான பணிகளை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள புதுச்சேரி அரசின் கால்நடை துறை பராமரிப்பில் இயங்கி வரும் கால்நடை இன அபிவிருத்தி கிளையை புதுப்பிப்பதற்காக பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் கீழ் 9,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் தனசேகரன், இளநிலை பொறியாளர் அர்ஜுனன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் அமைச்சரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் பிறந்த நாளை ஒட்டி மரப்பாலம் சந்திப்பில் அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மக்கள் தலைவர் மூப்பனாரின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், இந்த தட்சிணாமூர்த்தி, சம்பத், அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் திருவுருவப் படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த திமுக பிரமுகரும் சமூக சேவகருமான பவித்ரனின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகரும் திமுக பிரமுகருமான பவித்ரன் பிறந்தநாள் விழா வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், பழனி, ஊசுடு தொகுதி செயலாளர் பாண்டியன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதிதிராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன் மற்றும் கந்தசாமி, காட்டாண்டி முத்து, சபரி, வீரகண்ணு, புவனேஷ், கார்த்திகேயன், பாலமுருகன், முருகேசன், ராமஜெயம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய பவித்ரனுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கலித்தேத்தாள் குப்பத்தில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில்
தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் இலவச மடிக்கணினி மற்றும் மழை அங்கிகளை வழங்கினார். மதகடிப்பட்டை அடுத்த கலித்தீர்த்தாள் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி, மழை அங்கிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டு விழாவிற்கான பரிசளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவிற்கு திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து கல்வித்துறையால் வழங்கப்பட்ட மடிக்கணினிகள், மழை அங்கிகள் மற்றும் கடந்த ஆண்டு நடைபெற்ற பள்ளியின் விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி விழாவை சிறப்பித்தார். இவ்விழாவில் திருப்புவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ கலந்து கொண்டு மாணவர்களிடையே விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார். மேலும் இவ்விழாவில் இந்த ஆண்டுக்கான மாணவர்களுடைய அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. பள்ளியின் துணை முதல்வர் பாக்யலட்சுமி விழாவிற்கு தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி நன்றி கூறினார். கடந்த ஆண்டு விளையாட்டுப் போட்டியை சிறப்பாக வழிநடத்திய மற்றும் இந்த ஆண்டு விளையாட்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த உடற்கல்வி விரிவுரையாளர் அம்பல்ராஜ், சார்லஸ் சேவியர், அவரது குழுவினர் பாரதி, உடற்கல்வி ஆசிரியை நந்தினி, உடற்கல்வி ஆசிரியை மற்றும் பல்வேறு தரப்பினருக்கும் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் விழாவில் தெரிவிக்கப்பட்டது. விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவின் போது இளைஞர் தாக்கியதில் உயிரிழந்த வெள்ளிமலை என்பவரின் குடும்பத்திற்கு அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் 25,000 ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். சிதம்பரத்தை அடுத்த கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர் வெள்ளிமலை. இவர் தனது குடும்பத்துடன் வீராம்பட்டினம் செங்கடநீரம்மன் கோவில் தேரோட்ட விழாவில் வியாபாரம் செய்ய கடந்த 15ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்திருந்தார். கோவில் அருகே சுவாமி வேடம் அணிந்து பொதுமக்களிடம் காணிக்கை வாங்கினார். அப்போது வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞருக்கும் வெள்ளிமலைக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த அஜித்குமார் கருவினால் அடித்ததில் வெள்ளிமலை உயிரிழந்தார். இச்சம்பவம் வீராம்பட்டினம் மீனவ கிராமத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது. இதனை போக்கும் வகையில் வீராம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் வெள்ளிமலையின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்தார். அதன்படி உயிரிழந்த வெள்ளிமலை குடும்பத்தாரை அழைத்து 25,000 ரூபாய் நிதி உதவியை தமிழ்வேந்தன் வழங்கி அக்குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்பதாகவும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் வீராம்பட்டினம் மக்கள் குழு, கோவில் திருப்பணி குழு, ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு அரசால் வழங்கப்படும் மடிக்கணினிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி வழங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலம் மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் 307 மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் ராமலிங்கம், குணசேகரன், கைலாஷ், சாமிநாதன், சிவகுமார், சிவராமன், காமராஜ், ரஃபீக், ஜோதி, முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.